நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 பூனைக்குட்டியுமே குட்டி போட்டு ஒரு 1.5 மாதம் மட்டும் ஆயிடுச்சு. சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுவே தனியாக பால் குடிச்சிக்குது. சாப்பாடு ஒயிட் ரைஸ் போட்டு பால் ஊற்றியோ தயிர் ஊற்றியோ பிணைஞ்சி வச்சோம்னா எடுத்து சாப்பிடுதுங்க. கருவாடு பீஸ் போட்டோம்னாலும் எடுத்து கடிச்சு பார்க்குதுங்க. வளர்த்துற கண்டிஷன் ஆகிடுச்சு. அவங்க அம்மா இல்லைனாலும் கத்துறதில்லை, நம்மளோட ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. என்ன ஜாலியாக விளையாண்டுக்குது பார்த்தீங்களா? செம ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. பூனைக்குட்டி வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்காக வச்சுருக்கிறேன். நான் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கூட வந்து பிடிச்சிக்கலாம். செமையாக இருக்கிறானுங்க பாருங்கள் 2 பேருமே. ஒருத்தன் பேர் இட்லி, ஒருத்தன் பேர் சட்னின்னு நாங்கள் ஜாலியாக கூப்பிட்றக்காக வச்சுருக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம். டேய் கடிக்காதடா, டேய் வலிக்கும்ல உனக்கு. டேய் இட்லி டேய் 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 கண்ணை கடிக்காதீங்கடா. செமையாக குரு பண்ணுறக்கு ஆரம்பிச்சிச்சுங்க. என்கிட்ட ஆல்ரெடி 2 பூனை இருக்குதுங்க. இதையும் எனக்கு கொடுக்குறக்கு மனசு இல்லை பாருங்கள். என்ன க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சரி, நான் 4 பூனையை வச்சு வளர்த்திட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். எங்கள் வீட்டில் என்னையை துரத்தி விட்ருவாங்க வீட்டை விட்டு. அதனால தான் கொடுக்குறேன். யாருக்கு வேணுனாலும் வாங்கிக்கிங்க. பாருங்கள், என்ன பார்க்க பார்த்துட்டு இருக்கலான்ட்டு இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில். ஜாலியாக விளாண்டுட்டே இருக்குதுங்க எப்போ பார்த்தாலும். இப்போ 2 பூனைங்கன்னா அது 2 விளையாண்டு இருக்குதுங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னா உங்கள் கூட விளையாடும். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேணா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7ஆம் நம்பர் ஒரே நம்பர் தான். வலிக்க மட்டும் தெரியுது. பாவம் ஓ டேய் அப்படி போட்டு கடிக்கிறேன். டேய் அவன் போய் அங்கே தான் விளையாட போகிறான். நீ அவனே துரத்து கடிச்சிக்கிற. நீ பண்ணுறது குறும்பு. கம்மன் படுங்க 2 பேர் படுத்துங்க 2 பேர். உங்கள் 2 பேருமே வேறு ஒரு புது ஓனர் கிடைக்க போகிறாங்க. அங்கே போய் உங்கள் சேட்டையை காமிச்சிக்குங்க. இங்கே கம்முன்னு இருக்கிறீங்க 2 பேருமே. சரியா? பொம்மை எங்கே போயிட்டா? படுக்கிற 2 பேருமே. கண்ணு அடிச்சுக்காதீங்கடா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த நகத்தை பிடிச்சி வெட்டி விட்ருங்க. இங்கே பாருங்க, இது இருக்குதுங்களா, அப்படி பிதிக்கி பிடிச்சி இந்த நகத்தை வெட்டி விட்ருங்க கொஞ்ச நாளைக்கு. அப்போ தான் கம்முன்னு இருக்குங்க, புரண்டி வைக்காதுங்க. இல்லாட்டி பிடிச்சி புரண்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி லெதர் பேக்கெலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா டொயின் கிள்ளி ஓட்டையாக போட்டு வச்சுருங்க. அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் லைட்டாக அந்த தலவை மட்டும் நறுக்கி விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.